யான் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தண்ணீருக்கும் பிள்ளையாருக்குமான தொடர்பு இத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். பெரும்பாலும் ஆத்தங்கரை, குளக்கரை போன்ற நீர்நிலைகளுக்கு பக்கத்துல தான் நாம பிள்ளையார பார்க்க முடியும். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதும் பிள்ளையார தண்ணீர்ல தான் கரைக்கிறோம். பிள்ளையாருக்கும் தண்ணீருக்கும் எப்படி இவ்வளவு தொடர்பு, அத பத்தி தெரிஞ்சுப்போம். பார்வதி தேவி குளிக்க போகும்போது காவலுக்கு ஆள் இல்லாததால குளக்கரையில மஞ்சள் விழுதால பிள்ளையார உருவாக்கியதும், பிறகு சிவனோட கோபத்தினால அவர் தலை கொய்யப்பட்டு மீண்டும் யானை தலை பொருத்தப்பட்டது அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்ச கதைதான். ஆக பிள்ளையாரின் அவதரிப்பே குளக்கரையில தான் ஆரம்பிக்கும். முதல் படைப்பு நீர்னு சொல்லுது வேதம். பரம்பொருளின் முதல் தோற்றம் பிள்ளையார். அப்போ முதலும் முதல்வனும் பக்கத்துல இருப்பது சிறப்பு தானே. பிள்ளையாருக்கு பிடிச்ச பழமான விளாம்பழம் மற்றும் நாவல் பழத்தின் மரங்கள் தண்ணீரோட தத்துவத்தை தன்னுள்ள அடக்கி இருக்கு. ரிஷி மூலம் நதி மூலம் சொல்ற மாதிரி தண்ணீரோட மூலாதாரம் எதுங்கிற ரகசியம் இந்த இரண்டு மரங்கள்ல இருக்கு. நிலத்தடி நீரோட்டத்தை ஜல நாடின்னு சொல்லுவாங்க. எங்க நிலத்தடி நீர் செழிப்பா இருக்குதோ அங்கதான் விளாமரமும் நாவல் மரமும் வளரும். அப்படி தானா வளர்ந்த நாவல் மரத்துக்கு 4 அடி கிழக்கே நிலத்தடி நீர் இருக்குமா. அதுவே நாவல் மரத்துக்கு பக்கத்துல எறும்பு புற்று இருந்தா அந்த மரத்துக்கு தெற்கே 12 அடி ஆழத்துல தண்ணீர் கிடைக்கும்னு பழங்கால நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் போன்ற மரங்களும் கூட நீர் அதிகம் இருக்கிற பகுதியில தான் செழித்து வளரும். அந்த மரங்களை பாதுகாக்கவும் ஜல நாடிய எளிதா கண்டறியவும் அந்த பகுதிக்கு தெய்வீக முக்கியத்துவம் கொடுத்து அங்கே முழு முதற் கடவுளான பிள்ளையார வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதே போல பழங்காலத்துல அதிகாலையில எழுந்து ஆறு, குளம், தெப்பக்குளம் போன்ற நீர்நிலைகள்ல குளிச்சிட்டு வர்ற மக்கள் அங்க இருக்கிற பிள்ளையார வழிபட்டுட்டு அந்த மரத்தையும் சுத்தி வருவாங்க. இந்த மரங்கள்ல இருந்து வெளியாகிற ஆக்சிஜன் காற்று மனித உடலுக்கும் மனதிற்கும் ரொம்பவே நல்லது. பிள்ளையார் வீற்றிருக்கும் மரங்களை பெரியவங்க சுத்தி வந்து வணங்கிட்டு தலையில குட்டிக்கிறத பார்த்திருப்பீங்க. மரத்தை சுத்துவது உடல்ல சுறுசுறுப்பாக்குவது போல தலையில குட்டுவது சிந்தனைய சிறப்பாக வச்சிருக்க உதவும். பிள்ளையார் மரத்தை சுற்றி வந்து தலையில குட்டுவது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புள்ள சூட்சமங்கள். சரி, ஒவ்வொரு ஊர்லயும் பிள்ளையாருக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு. உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையார் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி.